யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் 6/5/1992 அன்று இரவு 8:24 திருவாதிரை 2ஆம் பாதம் மிதுன ராசி விருச்சிக லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். தற்போது வயது 33வது வயது நடப்பில் இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் திருமணம், வேலை வாய்ப்பு இது சம்பந்தமாக ஆய்வு செய்வோம். அதாவது திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த விருச்சிக லக்னத்திற்கு 7 குடியவன் 6ஆம் இடத்தில். இந்த விருச்சிக லக்னம் வரும்போது எந்த ஜாதகருக்கு விருச்சிக லக்னம் வருதோ அவருக்கு எல்லாமே ஒரே ஆப்ஷன் தான். காரகனும் அவனே, 7ஆம் அதிபதியும் அவனே, இல்லையா? இப்போ இந்த 7 குடியவன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து விடுகிறார். 7 குடியவன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து விடுகிறார். அப்போ 7க்கு 12ஆம் இடமாக வந்து விடுகிறது. மேலும் இந்த சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்திலே அமர்ந்து விடுகிறார். கேதோட சாரத்தில் இந்த சுக்கிர பகவான் அமர்ந்து விடுகிறார். இது மேலும் பலகீனத்தை ஏற்படுத்துகிறது. சரி, இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் இல்லைங்களா? அவர் எங்கே? 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சரி, இந்த ஆப்ஷனை பார்ப்போம். வீடு கொடுத்தவன் எவ்வகையில் இருக்கானோ அவ்வகையில் அந்த சம்பவம் நடைபெறும் சொல்கிறோம் இல்லையா? அவ்வகையில் ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது திருமணத்துக்கு சாதகம்தான். ஆனால் அந்த செவ்வாயும் 5ஆம் இடத்தில் பலமாக இல்லை என்று ஜாதகம் சொல்கிறது. எப்படி பலமாக இல்லை அப்படின்னா, வீடு கொடுத்தவன் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இல்லையா? 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமாக வருது இல்லையா? அப்போ அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் குரு 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். அதாவது லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். மேலும் அந்த குரு பகவானும் கேதோட சாரத்திலே அமர்ந்து விடுகிறார். அப்போ மேலும் திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றார். இப்போ இந்த குரு பகவான் ஒற்றைப்படை ராசியில் இருந்தால் திருமணத்துக்கு சாதகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் கேதோட சாரத்தில் 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் என்று 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். இது திருமணத்துக்கு முற்றிலும் தடையை ஏற்படுத்தக்கூடிய பாவம் என்று சொல்லலாம். அதாவது 10ஆம் இடம்னா 10ஆம் இடம் மட்டும் அங்கே தடையை ஏற்படுத்தாது. இதில் விஷயம் நிறையா இருக்குது. இதில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி 6ல் கேதோட சாரத்தில், அந்த 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் 5ஆம் இடத்தில் திருமணத்துக்கு சாதகமான இடத்துல அந்த செவ்வாய் இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் அங்கே பலமாக இல்லை. தன்னுடைய பாவத்துக்கு 6ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போனதுனால 7ஆம் இடத்துக்கு சாதகமாக இல்லாததால் திருமணம் நடைபெறுவது ரொம்ப கடினம். இப்போ 5ஆம் இடமும் சரியில்லை, 7ஆம் இடமும் சரியில்லை இல்லையா? 9ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இங்கே சந்திரனாக வருவார். விருச்சிக லக்னத்திற்கு 9 குடியும் சந்திரன் கடகமாக வரும் இல்லையா? அவர் எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். இதுவும் அதே கதை தான். அப்போ 9ஆம் இடம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இங்கே இவருக்கு கிடைப்பது அரிது இல்லையா? மேலும் இந்த 7ஆம் அதிபதி திருமணத்துக்கு சாதகம் இல்லை. அப்போ எந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்கார்? திருமணத்துக்கு சாதகமான இடத்துல இல்லை, திருமணம் செய்ய மாட்டார் என்று உறுதியாக அந்த சுக்கிரன் இருக்கும் இடத்தை வைத்து சொல்கிறோம் இல்லையா? இது உறுதி தான், இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அப்புறம் அவர் என்ன மாதிரியான காரணங்களை செய்வார்
அப்படின்னா திருமணத்தை நிறுத்திட்டு வேலை, அடிமை வேலை சொல்கிறோம் இல்லையா, அந்த வேலைக்கு சாதகமாக இருக்கார், வேலையில் சாதகமாக இருக்காருன்னு சொல்லலாம். சரி, இப்போ வேலைக்கு வந்தாச்சு. எந்த மாதிரி வேலை அமையம் இருக்கு அப்படின்னா, இந்த இருக்கிற கிரகத்திலே பாருங்கள், இங்கே 9 கிரகம் இருக்கு இல்லையா, இந்த 9 கிரகத்திலே எது வலு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். சனி மிகவும் வலிமையாக இருக்கார். ரொம்ப, அதாவது வேலையை பற்றி சொல்லணும்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாங்க. ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்தில் வேலை அமையம். ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் போய் நோண்டிகிட்டு இருக்குதுல, கஷ்டப்பட்டுலாம் ஜோசியம் சொல்லக்கூடாது. ஈஸியாக என்ஜாய் பண்ணி சொல்லணும் ஜோசியம், அதுதான் ஜோசியம். அப்படின்னா தான் நமக்கு அந்த பலுன்றது இருக்காது. இது எப்படியா சொல்கிறது, அது எப்படியா சொல்கிறதுல சிந்தனைலாம் வராது. ஈஸியாக என்ஜாய் பண்ணி சொல்லணும். அதாவது இருக்கிற கிரகத்திலே 3ஆம் இடத்திலே விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார், அவருடைய வீட்டிலே இல்லையா. அப்போ சனி பலமாக இருக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்போ 3ஆம் இடத்துல சனி பலமாக இருந்தால் 3ஆம் பாவத்தின் காரகத்தின் வழியாக வேலை அமையம். இந்த சுக்கிரன் சூரியன்ல துணை கிரகங்கள். அதாவது இந்த 3ஆம் இடத்துக்கு, இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொலை தொடர்பு வேலை, தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேலை இவருக்கு கிடைக்கும். அந்த வேலை தான் செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ரொம்ப சிம்பிளாக எந்த கிரகம், இப்போ சனியோட செவ்வாயும் வலுவாக இருந்துச்சுன்னா சிவில் வேலை அப்படி எடுத்துக்கணும். புதன் குரு கேது, புதன் நல்லா இருந்துச்சுன்னா அவர் மேனேஜரு, கணக்கு பலன்னு சொல்கிறோம் இல்லையா, மேனேஜர் அப்படி சொல்லலாம். குரு சிறப்பாக இருந்துச்சுன்னா வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம், பிரின்ஸ்பாலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். ரொம்ப கிரகங்கள் வலிமை கொண்டு தான் தொழிலை சொல்ல வேண்டும் இல்லைங்களா. ஆகையால் இவர் தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷனில் வேலை செய்வதற்குண்டான 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டும். மேலும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல, சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கார். வீடு கொடுத்தவன் அங்கே 12ஆம் இடத்துக்கு போனாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் மறுபடியும் இங்கே 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ 6ஆம் இடத்துக்கு சாதகமான இடத்துல இருக்கின்ற பொழுது அரசாங்க வேலை வாய்ப்பு சுக்கிரன் இருக்கிறதுனால அங்கே கம்ப்யூட்ரு, தொலைத்தொடர்பு சொல்கிறோம் இல்லையா, கம்ப்யூட்டர் சார்ந்த வேலையை தொலைத்தொடர்புன்று சொல்கிறோம் இல்லையா, இன்டர்நெட்டு, அந்த மாதிரி வேலை இவர் செய்வதற்கு, அரசாங்கத்தின் வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் 100% உண்டு என்று எளிமையாக சொல்லிவிடலாம். மேலும் சனி இருப்பது காலச்சக்கரத்துக்கு 10 இல்லையா. அப்போ 3ஆம் இடம் மிக வலிமையாக வேலை செய்கிறது. 3 லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 3 என்பது காலச்சக்கரத்துக்கு 10 என்ற வகையிலே அந்த தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் என்ற வகையிலே அந்த வேலை வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலமாக ஜாதகருக்கு அமையப்பெறும். அதாவது கடவுள் ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை தடை செய்வார். எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் பெற முடியாது. ஒரு சில பேர்த்துக்கு இறைவன் அருள் இருந்தால் கிடைக்கும். எல்லாருமே எல்லா சந்தோஷமும் எல்லா விஷயங்களும் அனுபவிக்கிறது கடினம் இல்லையா. நன்றி, வணக்கம்.